ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம சேனலில் பெல், பார்க், ஐஎஸ்ஆர்ஓ இந்த மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சீரியஸ் மாதிரி பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்க்க போகிற 25 கொஷின்ஸில் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஷின், இந்த மாதிரி ஃபிகர் கொடுத்து என்ன ஃபைல்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்குற ஃபைல் மில்ஷாப் ஃபைல். ஆன்சர் சி. பார்க்க இது சிங்கிள் கட் மாதிரியே தான் இருக்கும். இது ஷாவோட டீத்தை ஷார்ப் பண்ணுறதுக்கும் உட்டை ஃபைல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் கொஷின், ஃபைல் கிரேட்ஸ் ஆர் டிட்டர்மைன் பை. ஆப்ஷன் பி, ஸ்பேசிங் ஆஃப் த டீத். டீத்துக்கு நடுவில் இருக்க ஸ்பேசிங்கை பொறுத்து தான் கிரேடை நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். என்னென்ன கிரேட் ஃபைல் இருக்குன்னா டெட் ஸ்மூத் ஃபைல், செகண்ட் ஃபைல், பேஸ்டட் ஃபைல், ரஃப் ஃபைல். நெக்ஸ்ட்டு, சிங்கிள் கட் ஃபைல் ஓட டீத் ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 60 டிகிரி இருக்கும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, ராஸ்ட் கட் ஃபைலோட ஷேப் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி, ஹாஃப் ரவுண்டு. இந்த ஃபைல் வுட்டு, லெதரு இல்லை சில மெட்டீரியல்ஸ்லாம் ஃபைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது ஹாஃப் ரவுண்ட் ஷேப்பில் மட்டும்தான் அவைலபிள்னு இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், கீழே கொடுத்துருக்க ஃபைலில் எந்த ஃபைல் மோர் மெட்டீரியல்ஸை ரிமூவ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி, பேஸ்டட் ஃபைல். இப்போ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் இருக்கிறது எல்லாமே கிரேட் ஆஃப் ஃபைல்ஸு. நமக்கு கிரேட் ஆஃப் ஃபைல்ஸ் என்னென்னு தெரியும். ரஃப், பேஸ்டட், செகண்ட் கட், ஸ்மூத், டெட் ஸ்மூத். இந்த ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஃப் மோர் மெட்டீரியல்ஸ் ரிமூவ் பண்ணும். டெட் ஸ்மூத்து கம்மியான மெட்டீரியல்ஸ் தான் ரிமூவ் பண்ணும். கம்மியான மெட்டீரியல்ஸை ரிமூவ் பண்ணுறப்போ நமக்கு குட் ஃபினிஷிங் கிடைக்குது. நிறைய மெட்டீரியல்ஸ் ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இந்த ஆர்டராக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ரஃப் ஃபைலோட யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி, டு ஃபைல் த மெட்டல் ரேபிட்லி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரஃப் ஃபைல் மோர் குவான்டிட்டி ஆஃப் மெட்டல்ஸை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது சாஃப்ட் மெட்டல் கேஸ்டிங்கோட ரஃப் எட்ஜஸை ட்ரிம் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், வார்டிங் ஃபைல் இஸ் சிமிலர் டு. ஆப்ஷன் சி, ஃப்ளாட் ஃபைல் பட் தின் அண்ட் திக்னஸ். நெக்ஸ்ட்டு, இதில் என்ன கேட்குறாங்கன்னா பேஸ்டட் ஃபைலோட ஃபேஸ் முன்னாடி பின்னாடி ரெண்டுத்துலையுமே என்ன கட் இருக்கும்னு கேட்குறாங்க. டபுள் கட் டீத் இருக்கும். ஆன்சர் சி. இது ஆர்ஆர்பி ஏஎல்பியில் கேட்ட கொஷின். நெக்ஸ்ட்டு, சூப்பர் ஸ்மூத் ஃபைல் இஸ் மென்ஷன்டு பை. ஆப்ஷன் சி, எஸ்எஸ். டிஎஸ்னா டெட் ஸ்மூத்து, எஸ்சினா சிங்கிள் கட், எஸ்னா ஸ்மூத், எஸ்எஸ்னா சூப்பர் ஸ்மூத். நெக்ஸ்ட்டு, ஃபிஷ்பேக் ஃபைல்னு எந்த ஃபைலை சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி, கிராசிங் ஃபைல். இது கர்வ் சர்ஃபேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், டபுள் கட் ஃபைலில் ஓவர் கட் அண்ட் அப் கட் டீத்தோட ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி, 70 டிகிரி அண்ட் 51 டிகிரி. இதுவே சிங்கிள் கட் கேட்டாங்கன்னா 60 டிகிரியில் மட்டும்தான் அதோட டீத் கட்டிங் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், ஃபைல் எப்படிலாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ஷேப்பை வச்சும் நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஆப்ஷன் பி, லென்த்தை வச்சும் பண்ணுவோம். ஆப்ஷன் சி, கட்டை வச்சும் பண்ணுவோம். அப்போ எல்லாமே வரும். ஆன்சர் டி, ஆல் அபோவ். நெக்ஸ்ட்டு, ஹாக்ஸா ஃப்ரேமில் பிளேடை எந்த நட் யூஸ் பண்ணி டைட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, விங் நட். இது பார்க்க பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கனால பட்டர்ஃப்ளை நட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஃபைலோட டீத்துக்கு நடுவில் மெட்டல் பார்ட்டிகல்ஸ் போயிட்டு சேர்ந்துக்கும். இது எதை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, ஃபைல் கார்ட். ப்ரெஸ் இல்லை. நெக்ஸ்ட் கொஷின், ஃப்ளாட்னஸ் ஆஃப் த ஜாபை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, சூப்பர் ஸ்மூத் ஃபைல். இது கோல் இந்தியாவில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், எதை 3 ஸ்கொயர் ஃபைல்னு சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ட்ரையாங்குலர் ஃபைலை தான் 3 ஸ்கொயர் ஃபைல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க. கீழே கொடுத்துருக்கிறதுல டிசேரபிள் ஹார்ட்னஸ் ஆஃப் த ஃபைல் எதுன்னு நம்மளை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சி, 60 HRC. நெக்ஸ்ட் கொஷின், செகண்ட் கட் ஃபைல் எந்த டைப்பில் வரும்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கு நமக்கு முன்னாடியே ஆன்சர் தெரியும். ஆன்சர் பி, கிரேன். நெக்ஸ்ட் கொஷின், நம்ம வைஸ் யூஸ் பண்ணி ஜாபை ஃபைல் பண்ணுறப்போ ஜாபை எந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி, எல்போ லெவல். இது செயலில் கேட்ட கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், கிரேட் ஆஃப் த ஃபைல் இண்டிகேட்ஸ். ஆன்சர் டி, distance between lines of teeth of file.
இந்த கொஷின் நமக்கு முன்னாடியே தெரியும், பேட்டர்ன் மட்டும் சேஞ்ச் பண்ணி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், டபுள் கட் ஃபைலில் ஓவர் கட்டோட ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி 70 டிகிரி. இது நம்ம முன்னாடியே பார்த்தோம், 2 ஆங்கிள்ஸ் இருக்கும், ஒன்று வந்து 70 டிகிரி, இன்னொன்று வந்து 51 டிகிரி. நெக்ஸ்ட் கொஷின், நீடில் ஃபைல் எந்த லென்த்தில் அவைலபிள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி 120 to 180 mm தான் இது கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின், கீழே கொடுத்துருக்கிறதுல எது டூல் இல்லைன்னு கேட்குறாங்க. ஏ கர்வ்ட் ஃபைல், அதுவும் நமக்கு தெரியும். ஹேண்ட் ஃபைல் தெரியும், ஃப்ளாட் ஃபைல் தெரியும். பாக்ஸ் ஃபைல் மட்டும் தான் நமக்கு தெரியாது, அது டூல் இல்லை. ஆன்சர் டி பாக்ஸ் ஃபைல். நெக்ஸ்ட் கொஷின், கீழே கொடுத்துருக்கிறதுல ஃபைலோட பார்ட் எது இல்லைன்னு கேட்குறாங்க. ஷோல்டர், ஹீல், ஃபெருல், இது எல்லாமே வந்து ஃபைலோட பார்ட்ஸ் தான். பேரல் மட்டும் ஃபைலோட பார்ட்ஸ் இல்லை, இது மைக்ரோமீட்டரோட பார்ட்ஸு. ஆன்சர் டி பேரல். லாஸ்ட் கொஷின், ஃபைலோட சைஸை எப்படி மெஷர் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி டிப் டு ஹீல். டிப்லேருந்து ஹீல் வரையும் இருக்க லென்த்தை தான் நம்ம ஃபைலோட சைஸை சொல்லுவோம். இன்றைக்கி பார்த்த 25 கொஷின்ஸில் உங்களால் எத்தனை கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.